பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 3000 பேர் அமரக்கூடிய இந்த அருமையான உள்ளரங்கத்தை மிகச்சிறப்பாக கட்டி தந்திருக்கின்றார்கள். உங்கள் சார்பாக நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த கல்வி இவ்வளவு பேர் படிக்க வந்திருக்கிறோம், நமக்கு இந்த வாய்ப்பு உலகம் தோன்றிய நாள் முதல் இப்படித்தான் இருந்தா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் உங்களை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் எல்லோரும் படிப்பதற்கு அனுமதி அல்ல. பள்ளிகள் இருந்தது, ஆசிரியர்கள் இருந்தார்கள், மாணவர்கள் இருந்தார்கள், படித்தார்கள். படித்தவர்கள் யார் என்று சொன்னால் இந்திய திருநாட்டில் RSS சனாதன தர்மம் சித்தாந்தத்தை கொண்ட உயர் ஜாதியினர் மட்டும்தான், இன்னும் வெளிப்படையாக சொன்னால் பிராமண சமுதாயம் மட்டும்தான் கல்வி கற்க முடியும். வேறு யாரும் கல்வி கற்க முடியாது. இதுதான் நிலை. நீங்க உங்க முன்னோர்கள்ட்ட போய் கேளுங்க, எங்க ஆனாவனா சொல்லி தந்தாங்கன்னு கேளுங்க. குருகுலம், உயர் ஜாதியினர் படிக்கின்ற குருகுலத்தில் ஆனாவனா சொல்லி தந்தாங்களான்னு யாராவது உங்க தாய் தகுப்பேன், உங்க தாத்தா பூட்டை, இவங்களை எல்லாரையும் கேட்டு பாருங்க. யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தெருவிலே போக முடியாது. நீங்க திண்ணையில வச்சு சொல்லி கொடுத்தா, காது கொடுத்து கேட்டா காதை ஈயத்தை காய்ச்சி ஊத்திடுவாங்க. எவ்வளவு கொடுமை! 1835 தான் லார்டு மெக்காலா பிரபு தான் எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து சனாதன தர்மத்தை இங்கிலாந்து பார்லிமெண்டத்தில் அதை தடை செய்த பெருமை லார்டு மெக்காலாவுக்கு உண்டு. பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை எடை போடக்கூடாது, மானிடனாக பிறந்த அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்தது லார்டு மெக்காலா பிரபு. அதற்காக தியாகம் செய்கின்றவர்கள் தான் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், கிறிஸ்தவ அமைப்புகள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த வளர்ச்சி கல்வியிலே நாம் பெற்றிருக்க மாட்டோம். இன்னும் நாம் அடிமையாகத்தான் இருந்திருப்போம். அதன் தொடக்கமாக சுதந்திரம் கிடைத்த பின்பு கூட ராஜகோபாலாச்சாரியார் முதல்வராக இருந்தபோது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லோரும் உங்களுடைய தாய் தந்தை தொழிலை செய்யுங்கள், வேண்டுமானால் ஒரு பொழுது பள்ளிக்கு வந்து பெயர் எழுத வாசிக்க தெரிந்து கொள்ளுங்கள் என்று சட்டம் வந்தது. இந்தியாவில் நம்முடைய ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்த சட்டத்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர், அண்ணா போன்றோர்கள் கடுமையாக எதிர்த்ததின் விளைவு அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பெருந்தலைவர் காமராஜர் முதல்வர் ஆனார். பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அவர் வழியில் வந்த நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் தான் முதல் பட்டதாரி கட்டணம் இல்லாமல் கல்வி கற்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து பட்டதாரிகளை ஊக்குவித்தார். பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக 8 படி திருமண உதவித்தொகை 6000 ரூபாய் தருகிறேன், 10 படி 10,000 தருகிறேன், 12 படி 25,000 தருகிறேன், பட்டம் படி 50,000 ரூபாய் தருகிறேன் என்று படி 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 என்று சொல்லி நம்முடைய பெண்களை படிக்க வைத்த பெருமை மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அதே போல அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பெண்கள் கல்வியிலே இந்தியாவிலே கிட்டத்தட்ட 60 முதல் 70% பேர் பட்டம் படிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அந்த அளவுக்கு கல்வியிலே முன்னேறி இருக்கின்றார்கள். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் 41% பெண்கள் அரசு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அதன் தொடர்ச்சியாக பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு தந்தார் என்றால் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் 33 லட்சம் மாணவ மாணவிகள் 1 முதல் 5 வரை படிக்கின்ற அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை தந்து ஏழைகளின் பசியை போக்கி படி என்று உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின். 12 படித்து முடித்து பட்டம் படிக்க சென்றால் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம்,
தவப்புதல்வன் திட்டம் மாதம் 1000 ரூபாய். இங்கு கூட பல பேர் அதை பெற்றுக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் இந்த அரசு கல்வியின் மீது அவ்வளவு தாக்கத்தை கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய வளர்ச்சிக்கு, கல்வி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு புள்ளியோரத்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கு என்று எண்ணுகின்றேன். இந்தியாவில் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களில் 100 நிறுவனங்களை எடுத்துக்கொண்டு இதிலே சிறந்த நிறுவனங்கள் எத்தனை இந்தியாவில் இருக்கிறது என்றால் 31 நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. பல்கலைக்கழகங்களில் 100 பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டு எத்தனை பல்கலைக்கழகங்களில் 100இல் சிறந்தது இந்தியாவில் இருக்கிறது என்றால் 22 பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நம்முடைய புனித ஜோசப் கல்லூரியை போன்று கல்லூரிகளில் தலை சிறந்த கல்லூரி 100 கல்லூரியை எடுத்துக்கொண்டால் 22 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. புனித ஜோசப் கல்லூரியும் அவற்றில் ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. 50 மருத்துவக் கல்லூரியை எடுத்துக்கொண்டால் சிறந்த மருத்துவக் கல்லூரி 7 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கின்றது. மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரி 100 கல்லூரியை எடுத்துக்கொண்டால் 14 கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆக எந்த வகையிலும் தமிழ்நாடு கல்வியில் இவ்வளவு உச்சம் பெற்றிருக்கிறது என்றால் பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணா, கலைஞர் அதன் வழியில் நடத்துகின்ற இன்றைய முதல்வர் அவர்களை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. கல்வியில் படிப்பில் மட்டுமன்று இல்லை, அகில உலக அளவில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய தலைமை பணியில் இருக்கின்றவர்கள் சாமானிய வீட்டு பிள்ளை. அரசு பள்ளியில் படித்து, அரசு கல்லூரியில் படித்து விஞ்ஞானியாக ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்று விண்வெளியிலே உலகமே வியக்கின்ற அளவுக்கு சந்திரயான் 3ஐ இந்தியாவில் இருந்து அனுப்பி உலகத்திற்கே இந்தியா என்றால் விண்வெளி ஆராய்ச்சியில் 3வது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்று பெருமையை ஏற்படுத்தி தந்தவர்களில் பெருமைக்குரியவர்கள், அதன் தலைவராக இருந்தவர்கள் சிவன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அரசு பள்ளியில் படித்தவர். இப்போது இருக்கின்ற நாராயணன், விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி கற்று பட்டம் பெற்று மிகப்பெரிய விஞ்ஞானியாக இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை போல் இயக்குநர்களாக மிக பெருமைக்குரியவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். மயில்சாமி அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீர்கள், சகோதரி ஸ்ரீமதி வனிதா கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஸ்ரீமதி நிகர் சாஜா கேள்விப்பட்டிருப்பீர்கள், ராஜாராம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சங்கரன் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வீர முத்துவேல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாக்கியராஜ் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் இந்தியாவிலே 9 பேர்கள், நான் சொன்ன பெயர்கள், இன்னும் 100கணக்கான பேர்கள் இருக்கின்றார்கள். இவர்களைத்தான் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு அழைத்து கோட்டையிலே வைத்து எல்லோருக்கும் 25 லட்சம் ரூபாய் வெகுமதியும் கொடுத்து, இனி இளம் விஞ்ஞானிகள் உங்களை போன்றவர்கள் அவர்கள் விஞ்ஞானத்திலே பயிற்சி பெற்று ஆராய்ச்சி செய்து புதிய கண்டுபிடிப்பு செய்தால் இந்த 9 பெயர்கள் பெயரிலேயே விருது வழங்குகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றவர் இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆக விஞ்ஞானிகளை உங்களை எவ்வாறு ஊக்குவிக்கின்றார் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக விஞ்ஞானிகள் மிக அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய உழைப்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏதோ வந்துவிட்டார்கள் என்று கூட நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். சந்திரயான் 2 நிலவுக்கு சென்றது. பாரத பிரதமர் உட்பட எல்லோரும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சரியான பாதைக்கு செல்கின்றது. 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது நிலவில் இறங்குவதற்கு. அந்த 2 கிலோமீட்டர் தூரமும் சரியான திசை இல்லாமல் கீழே விழுந்து விடுகிறது. உலகமே இந்தியா இதிலே பின்னடைவு ஏற்பட்டு விட்டதோ என்று நிற்கின்ற நேரத்தில் என்ன செய்யலாம் என்று ஆராய்ச்சி செய்கின்றார்கள். இப்போது தலைவராக இருக்கின்ற நாராயணன் அவர்கள் தலைமையில் இந்திய அளவில் 11 விஞ்ஞானிகளுக்கு தலைவராக இவரை வைத்து
இதை ஆராய்ச்சி செய்து மறுபடியும் அந்த இடத்திற்கு நாம் விண்ணிற்கு நம்முடைய ராக்கெட்டை அனுப்ப வேண்டும் என்ற பொறுப்பை அவரிடம் கொடுக்கின்றார்கள். அவர் ஆய்வு செய்கின்றார், பார்க்கின்றார். நிலவில் இருக்கின்ற மண்ணை போன்று மண் தேவைப்படுகின்றது. அது அமெரிக்காவில் தான் வாங்க வேண்டும். பல 100 கோடி வாங்குவார்கள் அதற்கு. இவர் தமிழன், ஆராய்ச்சி செய்வதற்கு இதே மண் எங்க இருக்கிறது என்று பார்க்கின்றார். நாமக்கல்லிலே மண் எடுக்கின்றார், அதிலே ஆராய்ச்சி செய்கின்றார். அதன் பின்பு சந்திரயான் 3 விடுகின்றார். சிறப்பாக சந்திரயான் சந்திரனிலே தென்புறத்திலே சிறப்பாக இறங்கி உலக அளவில் வெற்றி அடைய செய்தவர் இப்போது தலைவராக இருக்கின்ற நம்முடைய நாராயணன் அவர்கள். ஒரு சாமானியன் வீட்டில் பிறந்தவர். தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் சொல்கிறேன். எவ்வளவு பெருமை! இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் 182 வருஷமாக கல்வியிலே உங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றவர்கள். அப்துல் கலாம் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், இந்த கல்லூரியிலே படித்தவர். எவ்வளவு பெரிய பெருமையாக இருக்கின்றது. நீதியரசர் ஏஆர் லட்சுமணன் இங்கே படித்தவர். அவருடைய நோபல் பரிசு பெற்ற ராமனுடைய சீடர்கள் இந்த கல்லூரியிலே படித்தவர்கள். நெப்போலியன் மத்திய அமைச்சராக இருந்தவர் இந்த கல்லூரியிலே படித்தவர்கள். இந்த கல்லூரியில் பாதம் பதித்தவர் நம்முடைய மாண்புமிகு மறைந்த ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா உட்பட நிறைய தலைவர்கள். முதல்வர்களை எடுத்துக்கொண்டால் காமராஜர், நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் வரிசையில் இந்த அப்பாவும் இதிலே காலடி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்ததற்கு நிச்சயமாக உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானது ஜெரோ என்ற ஒரு அருட்தந்தையர் இந்த கல்லூரியிலே படித்தவர். இந்த கல்லூரியில் இருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு உருவாக்கப்பட்ட குழுவில் ஒரு உறுப்பினராக சென்றார் என்பது மிகப்பெரிய வரலாற்றுக்கு மிகப்பெரிய பதிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கி இருக்கவில்லை என்றால் இந்த நாடு எந்த நிலைக்கு இருக்குமோ சொல்ல முடியாது. இப்போது கூட அதுக்கு பல ஆபத்துகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது, இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இப்போது கூட பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் கூட ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்டு செக்குலர் கண்ட்ரி என்று இருப்பதை அதை மாற்ற வேண்டும் என்று கூட பல பேர் துடிக்கின்றார்கள். இன்னும் கூட இந்தியாவில் உள்ள கலாச்சார சீரழிவை தந்தவர் லார்டு மெக்கலா பிரபு என்று இப்போது பெரும் பொறுப்புகளில் அமைச்சராக ஒன்றிய அரசிலே இருக்கின்றவர்கள் கூட வெளிப்படையாக பேசுகின்றார்கள். அவர் செய்த தவறு என்ன? எல்லோரும் படிக்கலாம் என்று சொன்னார். இதுதான் மிகப்பெரிய குற்றம். இந்த சித்தாந்தவாதிகள் சொல்லுகின்றார்கள். ஆனால் என்று சேசு சபை அடியெடுத்து வைத்து கல்வி நிறுவனங்களை ஆரம்பித்து கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்களோ அந்த முதல் நாள் முதல் என்ன நோக்கத்துக்கு வந்தார்களோ அதை விட ஒரு இஞ்சி கூட எங்கேயும் அடி பிசகாமல் ஜாதி இல்லை, மதம் இல்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை, இன்னும் சொல்ல போனால் பணக்காரரை விட ஏழைகள் தான் எங்கள் நிறுவனத்தில் அதிகமாக கல்வி கற்க வேண்டும் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற நிறுவனம் தான் நம்முடைய அருட்தந்தையர்கள் நடத்துகின்ற இந்த அற்புதமான நிறுவனம். அன்று முதல் இன்று வரை அதே நன்மைக்கும் உண்மைக்குமாக இந்த நிறுவனத்தை கல்வி ஸ்தாபனங்களை நடத்தி வருவது இதுதான் தமிழ்நாட்டுக்கு பெருமை. நீங்கள் இப்போது எண்ணி பார்க்காதீர்கள். நான் சொன்ன காலம் 1835க்கு முன்னால் நாம் பள்ளி தெரு பக்கமே போக முடியாது. இந்த ஆலயங்கள்ல ஸ்ரீரங்கநாதர் ஆலய தெருவில் போக முடியாது. நம்மெல்லாம் எந்த ஜாதி என்று கேட்டுதான் அனுப்புவார்கள். அந்த காலத்தை எல்லாம் உடைத்து முதலாக எல்லோரும் சமம் என்று வந்தது இந்த கிறிஸ்தவ அமைப்புகள் தான். பள்ளியை ஆரம்பித்து எல்லோரும் படி என்று படிக்க வைத்தார்கள். இப்போது கூட அதற்கு அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போது இருக்கின்ற கல்வி முறை 10 பொது தேர்வு, 12 பொது தேர்வு,
10, 12 பொதுத் தேர்விலே வெற்றி பெற்ற பின்பு உயர்கல்விக்காக மருத்துவர், பொறியாளர், பட்டப்படிப்புகளுக்கு செல்கின்றீர்கள். இப்போது புதிய கல்விக் கொள்கை ஒன்றை மாண்புமிகு பாரத பிரதமர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். 3வது வகுப்பு பொதுத் தேர்வு 9 வயது மாணவ மாணவிக்கு, 5வது வகுப்பு பொதுத் தேர்வு 11 வயது மாணவ மாணவிகள், 8வது வகுப்பு பொதுத் தேர்வு 13 வயது மாணவ மாணவிகள் பொதுத் தேர்விலே வெற்றி பெறவில்லை என்றால் உன்னுடைய தாய் தந்தையர் செய்கின்ற குலத்தொழிலுக்கு செல்ல வேண்டும். எப்படி ஒரு அடிமை பணிக்காக சாமானிய வீட்டு பிள்ளையை அனுப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டி இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களை தவிர பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அடிபணியை வைத்து விடலாம் என்று சொல்லி இதிலே கையெழுத்திட்டால்தான் உங்களுக்கு சமக்கர சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி, அந்த நிதி 2151 கோடி ரூபாயை கையெழுத்து போட்டால்தான் தருவோம் என்று சொல்லி அதனுடைய கல்வி அமைச்சராக ஒரிசாவை சேர்ந்தவர் இருக்கின்றார், தர்மேந்திர பிரதான் என்று எண்ணுகின்றேன். தர மறுக்கின்றார், வெளிப்படையாக பேசுகின்றார். நம்முடைய முதல்வர் சொல்லுகின்றார், சாமானிய வீட்டு பிள்ளை 9, 11, 13 வயது பிள்ளைகளை அடிமை வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்று முயற்சி செய்கின்றீர்கள். நான் இருக்கும் வரை நடக்காது. 2000 கோடி அல்ல 10,000 கோடி ரூபாய் தர மறுத்தாலும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருக்கின்ற முதல்வருக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல பேர் சொல்வார்கள், புதிய கல்விக் கொள்கை இன்னொரு மொழியை படிக்க சொல்கிறோம் என்று சொல்வார்கள். அது அல்ல. இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய கல்விக் கொள்கை முதல் மொழி தாய்மொழி, 2வது மொழி ஆங்கிலம். ஆகவேதான் நம் மாணவ மாணவிகள் படித்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கல்விக் கொள்கை தான். அந்த கல்விக் கொள்கை எளிதாக கிடைக்கவில்லை. மிகப்பெரிய அளவில் நம்முடைய திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர் மிகப்பெரிய போராட்டம் போராடி இந்தியை விரட்டிய பின்புதான் நாம் இந்த உச்சத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே நம்முடைய கல்விக் கொள்கை தான். நம்முடைய தமிழ் பெருமை உங்களுக்கு தெரியும். நம்முடைய தமிழன், தமிழ் சாதாரணமாக நீங்கள் எண்ணிட வேண்டாம். தமிழ் மொழி பேசுவதையும் நீங்கள் சில பேர் என்ன தமிழ் மொழி தானே என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி மட்டும்தான். இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் இலங்கையில் ஆட்சி மொழி, கனடாவில் ஆட்சி மொழி, சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, மலேசியாவில் 2வது மொழி என்று சொல்லி, மொரிசியாவில் ஆட்சி மொழி என்று சொல்லி, இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி நம்முடைய மொழி, நம் தாய்மொழி, நம் முன்னோர் பேசிய அந்த தமிழ் தான் உலகத்திலே பல நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் இருக்கின்றது. முதலில் தோன்றிய 3 மொழிகளில் தமிழ் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி. ஒரு காலத்தில் தமிழ் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியது என்ற ஒரு மாயையை உருவாக்கினார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயா கால்டுவெல் வந்தார், இந்தியாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார், தென்கோடியிலே வந்தார். இந்த அப்பாவினுடைய சட்டமன்ற தொகுதியில் இடையன்குடியில் அமர்ந்தார். தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள 18 மொழிகளை 18 ஆண்டுகள் கற்று தேர்ந்து சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பில்லை, சமஸ்கிருதம் வேறு தமிழ் வேறு, தமிழ் குடும்பம், இந்த குடும்பத்தினுடைய பெயர் திராவிடம், அதில் முதல் மொழி தமிழ், தமிழில் இருந்து தோன்றியதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகள் எல்லாம் தமிழ் குடும்பங்கள் என்று சொல்லி ஒப்பிலக்கணத்தை எழுதி தந்து தமிழுக்கு பெருமை சேர்த்து இந்தியாவிலே முதலாக செம்மொழி அந்தஸ்தை பெற்ற ஒரு மொழி தமிழ் மொழி பெற்று தந்தவர் மறைந்த தலைவர் கலைஞர். எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க மொழி. ஆகவே தமிழை அழித்து விடலாம், தமிழ் கலாச்சாரத்தை அழித்து விடலாம், தமிழ் பண்பாட்டை அடித்து நொறுக்கி விடலாம். இன்னும் சொல்ல போனால் சமூக நீதியை அளித்தால்தான்
நாம் கால் உந்தலாம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இருப்பார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், RSS சித்தாந்தம் மிகப்பெரிய கொடூரமான சித்தாந்தம். தேசப்பிதா மகாத்மா காந்தியை சதி செய்து கொண்டார்கள் சதிகாரர்கள். நான் அரசியலுக்காக பேசவில்லை. அவர்கள் ஜாதி வன்மம் கொண்டவர்கள். அதைத்தான் சனாதன தர்மத்தை நாம் எதிர்க்கிறோம், வேண்டும் என்று எதிர்க்கிறது. எல்லோரும் சமம் என்று சொன்னால் பிரச்சனையே இல்லை. இப்போது கூட IIT, IIM போன்ற உயர் படிப்பு உள்ள நிறுவனங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். JW தேர்வு எழுதிதான் செல்ல வேண்டும். அதில் கூட நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், குருகுலத்தில் இருந்து படித்து வந்தால் தேர்வு தேவையில்லை, அவங்களே சேர்த்துக்கலாம். அதிலே பட்டம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலிருந்து அந்த சமூகத்திலிருந்து வந்தவர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் ஆராய்ச்சி பணம். முதுகலைக்கு சென்றால் 60 லட்சம். சாமானிய வீட்டு பிள்ளைக்கு வாங்கிய கல்வி கடனை ரத்து செய்ய பார்க்கிறார்கள். சாமானிய வீட்டு பிள்ளை 50,000, 1 லட்சம், 2 லட்சம் கல்வி கடன் தந்ததை தள்ளுபடி செய்ய மனமில்லை. ஏழை விவசாயி வாங்கிய கடன் தள்ளுபடி செய்ய மனமில்லை. தனியாரிடம் வசூலிக்க சொல்லி குண்டர்களை அனுப்புகின்றார்கள். ஆனால் பாரத பிரதமரோடு இருக்கின்ற கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்று அல்லது ஒரு 50க்கு உட்பட்ட நிறுவனங்களுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, 14 லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் வாங்கிய கடனை ரைட் ஆஃப் செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அரசு யாருக்காக இருக்கிறது என்று பாருங்கள். சாமானியனை படிக்க வைக்க வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று நம்முடைய முதல்வர் இன்று ஜெர்மனியில் இருந்து 7,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து இப்போது லண்டனுக்கு சென்றிருக்கின்றார். படித்து வருகின்ற மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டத்தை தந்திருக்கின்றார். படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்குமா என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆண்டுக்கு 3 முறை வேலை வாய்ப்பு முகாம், 100-200 நிறுவனங்கள் வருகின்றன. படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுக்கின்றன. ஒரு புள்ளி ஓரம் சொன்னால் 2021 குறு சிறு நடுத்தர தொழில் 14 லட்சம் தொழில்கள் இருந்தன. 4.5 ஆண்டு காலத்தில் மட்டும் அந்த 14 நீங்களாக புதிதாக 17 லட்சம் குறு சிறு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. 33 லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் படிக்கவும் வைக்கின்றார். படித்து முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட பணிகள் தமிழ்நாட்டில் முதல்வர் செய்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய ஒன்றிய அரசு கொடுக்கின்ற புள்ளி விவரப்படி மிகச்சிறந்த கல்வியை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. பாரத பிரதமர் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறார்? 2035க்குள் எல்லா மாநிலங்களிலும் 50% பேரை பட்டதாரி ஆக்குவேன் என்று சொல்கின்றார். 2035க்குள் 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே 50% பட்ட படிப்பை முடித்த மாநிலம் தமிழ்நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் 2035 சொல்கிறார். அப்ப கல்வி எங்கிருந்து கிடைச்சது? இவ்வளவு முன்னேற்றத்துக்கு என்ன காரணம்? ஆக இந்த அரசு மிகச்சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல் மத பிரச்சனை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்றது. நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் தொகுத்து வைத்த அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. அதுதான் தொழில் முனைவோர் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வராங்க. எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் இந்து மதங்களுக்கு அந்த ஆலயங்களுக்கு செல்லலாம், கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு செல்லலாம், அல்லது முஸ்லிம்கள் தர்காவுக்கு செல்லலாம். எல்லா சமூகமும் எல்லா மதங்களுக்கும் சென்று வழிபடுவதற்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு அரசு நம்முடைய மாண்புமிகு தமிழக அரசு. பத்திரிகைகளை படித்திருப்பீர்கள். 2 அருட்சகோதரிகள் சத்தீஸ்கர் நகருக்கு செல்கின்றார். 3 பெண்கள் பணிக்காக கேரளாவுக்கு அழைத்து செல்ல விமான நிலையமோ அல்லது ட்ரெயின் பக்கமோ வந்து நிற்கின்றார். அவரை அழைத்து 2 அருட்சகோதரிகள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலே மாண்புமிகு முதல்வர் அறிவுறுத்தல்படி
நம்முடைய மாண்புமிகு கனிமொழி சகோதரி உட்பட பல பேர் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கின்றார்கள், கடுமையாக வாதாடுகின்றார்கள். நம்முடைய முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதுகின்றார். ஜாமீனில் தான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு கொடூரமான தாக்குதல்! அவர்கள் மீது என்ன கோபம் என்றால் எல்லோருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள், அந்த ஒற்றை கோபம் தான். அதே போல மெக்கேல்பட்டி ஒரு பெண் 12 படித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். 12வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பெண் தாயார் இல்லை, தந்தையின் அரவணைப்பில் இருந்தவர். தந்தை மறுமணம் செய்கின்றார். அந்த அருட்சகோதரியுடைய இல்லத்தில் கொண்டு சேர்க்கின்றார்கள். அங்கே படித்துக் கொண்டிருக்கின்றது. குடும்பத்தினர் கொடுத்த அழுத்தம் தற்கொலை செய்து கொள்கின்றது. ஒரு பெரும் பொறுப்பில் இருந்த, ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து பெரும் பொறுப்பில் இருந்த ஒரு அரசியல் தலைவர் 4 ஃபேக் வீடியோ வெளியிடுகின்றார்கள். எவ்வாறு என்றால், என்னை கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற சொன்னார்கள், ஆகவே நான் இறந்து விட்டேன், தற்கொலை செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக 4 வீடியோ வெளியிடப்பட்டிருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நம்பவில்லை. முழுமையாக அதை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வை அனுப்பி விசாரிக்கின்றார். அது உண்மை இல்லை என்று வந்திருக்கின்றது. அதன் பின்புதான், அதற்கு இடையில் தான் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், வெளி மாநிலத்தவர்களை தமிழர்கள் அடித்து நொறுக்குகின்றார்கள் என்று ஒரு ஃபேக் வீடியோ வெளியிடப்படுகிறது. அதை வெளியிட்டவர் அதே இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், பீகாரிலே உள்ளவர்கள். வெளி மாநிலத்தவரை தமிழர்கள் அடிக்கின்றார்கள் என்றால் இங்கே கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக அதையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டத்தின் பிடியில் அழைத்து வந்து சிறையில் அடைத்த பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வர். உண்மையை, இந்த கல்லூரி எவ்வாறு நன்மைக்கும் உண்மைக்குமான ஒரு கல்லூரியாக இருக்கின்றதோ அதுபோல்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மக்களுடைய நன்மைக்கும் உண்மைக்குமாக உழைக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எத்தனை இடையூறுகளுக்கு இடையே இருந்து இப்படி பணியாற்றுகின்றார். ஆகவே இவ்வாறு சிறுபான்மையினர் நடத்துகின்ற கல்லூரிகள், பள்ளிகள், சிறுபான்மையினர் தியாக வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு அடைக்கலமாக மாண்புமிகு முதல்வர் இருக்கின்றார். இந்த திருச்சியை எடுத்துக்கொண்டால் மூத்த அமைச்சர் அருமை அண்ணன் நேரு அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு அருட்தந்தையர் போய் என்ன என்று கேட்டால் அடுத்த நிமிடமே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுக்கின்ற ஆற்றல் உள்ளவர் அண்ணன் KN நேரு அவர்கள். இன்னொரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்றார். சிரித்த முகத்தோடு தந்தையர்கள் சென்றால் என்ன செய்ய வேண்டும் ஃபாதர் சொல்லுங்க என்று கேட்டு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் 2 ஒரு பல்கலைக்கழகம், இன்னொன்று அரசாணை 5ஐ வித்ட்ரால் பண்றது, இந்த 2ஐயும் நிச்சயமாக அவர்களே முன்னெடுத்து உங்கள் கல்லூரிக்கும் உங்களுடைய கல்லூரிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் நிச்சயமாக துணை நிற்பார்கள். அவர்களோடு இணைந்து அப்பாவும் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நான் உறுதியாக துணை நிற்பேன் என்று கூறி கைத்தட்ட பார்த்த உடனே தெரியுது சார் பீரியட் ஓவரு, நீங்க பேசுனது போதும் அப்படின்னு சொன்ன டோன்ல நீங்க அடிக்கிறீங்க கைத்தட்டு, எனக்கு தெரியுது. நிச்சயமாக எனக்கும் காலத்தினுடைய அருமையை கருதி இந்த வாய்ப்பை தந்த எங்களுடைய தந்தை, முதல்வர் தந்தை எங்க ஊர்ல சேவியத் கல்லூரியில் இருந்தாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்தது, நெருக்கடிகள் இருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறத நம்முடைய தந்தை மரியதாஸ் அடிகளார்ட்ட தான் கேட்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், கொண்ட கொள்கையில இந்த நிறுவனத்தினுடைய சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அதை நெறிப்படுத்துகின்ற ஆற்றல் மிக்கவர் அருட்தந்தை நம்முடைய மரியதாஸ் அடிகளார். உங்கள் முதல்வர் அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் ரெக்டர் தந்தை, அதிபர் தந்தை அவர்கள் எவ்வாறு இந்த உள்ளரங்கம் பெற்றேனோ அதுபோல் பல்கலைக்கழகமும் பெற்றே தீர்வோம் என்னுடைய காலத்தில் என்று முயற்சி செய்கின்ற நம்முடைய செயலர் தந்தை உட்பட அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற லயோலா ஓய்வு பெற்ற முன்னாள்
முதல்வர் லயோலா கல்லூரிய முதல்வர் ஜோதி அவர்கள் உட்பட அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற சேசபை ஊழியர்கள் உட்பட நம்முடைய அரசு உதவி பெறும் கல்லூரி அதுபோல தனியார் அரசு உதவி இல்லாத பாடப்பிரிவுகளும் நடத்துகின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக எனக்கு வியப்பாக இருப்பது ஒன்றுதான், 350 பேராசிரியர்கள், 150 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள். எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு எளிமையாக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இதிலே படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்காக நல்ல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எதையும் மனதில் வைக்க மாட்டார்கள். எல்லாற்றையும் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கின்ற நல்ல ஆற்றல் பெற்றவர்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியரை எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும் என்று அருட்தந்தையர்கள் சொல்லி தந்திருப்பார்கள். ஆகவே இந்த நம்முடைய ஆசிரியர் தினமான நாளை மறுநாள் நடக்கின்ற இந்த நிகழ்வுக்கு இன்றே நடந்தாலும் எல்லோரும் பெற்றோரை மதிப்பது போன்று ஆசிரியரையும் மதித்து நல்ல கல்வியை பெற்று தலை சிறந்த விஞ்ஞானியாக வர வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.